போசாக்கு தினத்தை வந்து எங்கட வாணி முன்பள்ளியின் நேசரியும் எங்கள் ஊர் மக்களுமா சேர்ந்து இந்த தினத்தை இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று வந்து சாப்பாடுகள் இங்கே செய்து வச்சு சத்துணவு கண்காட்சி, சத்துணவு சாப்பாடுகள் செய்து வச்சு இந்த உங்களை எல்லாரையும் பெற வச்சு அந்த சாப்பாடுகளை நீங்களும் பார்க்க வேணும். என்னென்ன சத்துணவுகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வேணும். எதை சாப்பிட வேணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை நாங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சாப்பாடுகள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கு திறந்து வைக்கிறதுக்காக சாந்தி நிமிஷம் அவர்களை இந்த வசந்தி நிமிஷம் அவர்களை ஓபன் பண்ணி வச்சு திறந்து வைக்கும் நிமிஷம் தாழ்முறை கேட்டுக்கிறோம். கையை தட்டுங்களேனப்பா. நல்லா இருக்கு. இந்நிகழ்வானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்வுக்கு வருகை அந்த கண்ணாடி போட்டு எல்லாம் எவ்வளோ அழகா இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக கொள்வதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு கோவமா இப்போ அமைதியாகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சு இப்போ அமைதியாக என்ன செய்யுது அவளை தேங்கி இருக்குது. எவ்வளோ பேர்த்டேக்கு மட்டும் ஏழு போட்டோவில் செஞ்சு கொடுத்தேன். பேர்த்டேக்கு டிக்டாக்ல பார்க்கலையா அவ்வளோ செஞ்சு கொடுத்தேன். அவ்வளோ தேங்கி அவ்வளோ முடிஞ்சு அப்படியே பிச்சு எடுத்தேன். அது முடிஞ்சு அவ்வளோ அப்புறம் எனக்கு கொண்டு போயிடுமா நான் சொல்லிட்டேன். அவன் காசு போட்டிருக்காங்க. கடை சாமான் போட போகிறாங்கம்மா. போட்டு ஒரு கிலோ வச்சுருக்கேன். பாருங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி
நீங்கள் கூட உங்களை பிள்ளைகளை அமைதியாக வச்சுருங்க கொஞ்சம் டீச்சர் வந்தாங்க அமைதியாக கூடாது எது கூட்டலாம் நல்ல பிள்ளைகள் நீங்களே காசு பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்போ நாங்கள் சொல்லித்தராம நீங்களே செய்து வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சரியான வரவேற்க வேண்டிய விஷயம். இதில் அக்கறை இல்லாத வெளியால இருக்கிறார் அவைதான் இந்த கண்காட்சி பார்க்க வேண்டியாகும். இப்போ நீங்கள் செய்து காட்சிப்படுத்திருக்கிறீங்க பார்க்க வேண்டியாக உண்மையா வெளியில் இருக்கிற அந்த பெற்றோர் தான். ஏன்னா இது சம்பந்தமான அந்த அறிவு அவங்களுக்கு குறைவாக இருக்கிறபடியால் பிள்ளைகளோட போஷாக்கு குறைபாடே வருது. இப்போ எந்த பிள்ளை நிற குறைஞ்சிருக்கா புரியுதான்றதை நான் போஷாக்காக இல்லைன்றதை நான் எதிர்பார்க்க